நம்ம எம்சி கியூரோட்டா ஈசாய் ரொம்ப சாதாரணமான ஒருத்தன். அவன் ஒரு பிடிவாதமான ரூலை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு வரான். அது என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி, எப்பவும் மத்தவங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணணுங்கிறது. தனக்கு எதுவுமே திரும்ப கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அவனால முடிஞ்ச எல்லா உதவியையும் எல்லாருக்கும் செய்வான். ஆனா அந்த விதியே அவனோட நல்ல குணத்தை பார்த்து பழி வாங்குற மாதிரி தான் எல்லாம் நடக்கும். அவன் செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயமும் ஏதோ ஒரு வழியில அவனுக்கே ஆப்பா வந்து முடியும். அவன் கையில இருக்கிற எல்லா காசையும் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா பதிலுக்கு அந்த ஆளு இவனை திட்டுவான். அதே டைம்ல கரெக்டா வானத்துல இருந்து ஒரு குருவி அவன் மேல எச்சம் போட்டுட்டு போகும். ஒரு வயசான பாட்டிக்கு அவன் உதவி பண்ண போக அவங்க பயந்து போய் இவன் ஒரு ரவுடின்னு கத்தி ஊரையே திரட்டி அவனுக்கு எதிரா மாத்திடுவாங்க. அவங்க கையில அடிபட்டு சாகாம ஒரு வழியா தப்பிச்சு அப்பாடா இந்த நைட்மேர் இதோட முடிஞ்சுதுன்னு நினைச்சான். ஆனா முடியல. வானத்துல இருந்து ஒரு பூந்தொட்டி டைரக்டா அவன் மண்டையதே வந்து விழுது. அத்தோட விடாம அந்த பழைய பாட்டி இவனை தேடி வந்து அவங்க கையில இருக்கிற ஊன்றுகோலால அவனை அடிச்சே கொன்னுடுறாங்க. இப்படித்தான் அவன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா முடிஞ்சது. சாகரப்ப கூட அவனுக்குள்ள நிறைய வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா அவன் மத்தவங்களுக்கு உதவணும்னு மட்டும்தான் நினைச்சான். கியூரோட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் மரணத்துக்கு அப்புறம் வர அந்த ஆஃப்டர் லைஃப் கேட்ல இருக்கான். அங்க அவன் ஏஞ்சல் கேப்ரியலை மீட் பண்றான். கேப்ரியல் அவன்கிட்ட, நீ இப்போ அடுத்து எங்க போக போறன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு கியூரோட்டா ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவனோட அடுத்த டெஸ்டினேஷன் நரகம்னு கேப்ரியல் சொல்றான். கியூரோட்டா வலி தாங்க முடியாம தரையில அடிச்சு கத்துறான். என் வாழ்க்கை ஃபுல்லா நான் நல்லது மட்டும்தானே செஞ்சேன், எனக்கு ஏன் பரிசா நரகம் கிடைக்குது அப்படின்னு கேக்குறான். அப்பதான் கேப்ரியலுக்கு ஒரு விஷயம் புரியுது. கியூரோட்டா சொல்றது உண்மைதான் போல, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அவனுக்கு தோணுது. உடனே அவன் இந்த விஷயத்தை செக் பண்ணலான்னு ஒரு தராசை வெளியே எடுக்கிறான். அப்பதான் கேப்ரியலுக்கு ஒரு விஷயம் புரியுது. அங்க ஒரு டிசைன் ஃப்ளா நடந்திருக்கு. அதாவது கியூரோட்டாவோட கர்மா அப்படியே தலகீழா மாறியிருக்கு. இதை கேட்டு கியூரோட்டா ரொம்ப ஷாக் ஆகி குழம்பி போறான். கேப்ரியல் அவனுக்கு விளக்கமா சொல்றான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர் மேலையும் கர்மா எனர்ஜி இருக்கும். பொதுவா ஒருத்தன் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது செய்றானோ அவ்வளவுக்கு அவ சுத்தி இருக்கிற எனர்ஜி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மாறும். இதனால அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஆனா கியூரோட்டா விஷயத்துல அப்படி நடக்கல. அவன் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் அவனுக்கு நெகட்டிவ் கர்மாவைத்தான் கொடுத்திருக்கு. அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அவன் நிறைய நல்லது பண்ணதுதான்னு கேப்ரியல் சொல்றான். கியூரோட்டாவோட கர்மா இப்ப இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. சொல்லப்போனா ஒரு பயங்கரமான கிரிமினலை விட இவனோட கர்மா ரொம்ப மோசம். இத கேட்டதும் கியூரோட்டா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். அப்படின்னா தனக்கு நரகத்துல ரொம்ப பயங்கரமான தண்டனை தான் கிடைக்க போகுதுன்னு அவனுக்கு புரியுது. கேப்ரியலும் அதை ஆமோதிக்கிறான். ஆமா, நீ நரகத்துல அந்த இட்டர்னல் ஆகனில தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றான். ஆனா உடனே கவலைப்படாதன்னு சொல்றான். ஏன்னா தன்னோட பாதுகாப்புல இருக்கிறவங்கள அவன் எப்பவும் கைவிட மாட்டான். கேப்ரியல் ஒரு நல்ல ஏஞ்சலா இருக்கிறதுனால கியூரோட்டாக்காக ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதா உறுதி கொடுக்கறான். அப்புறம் அவன் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற உலகங்களை எல்லாம் காட்டுறான். அதுல ஒண்ணுதான் பூமி. ஆனா அவனால கியூரோட்டாவை மறுபடியும் பூமிக்கே அனுப்ப முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா பூமியில மேஜிக் கிடையாது. அது மட்டும் இல்லாம பூமியில செத்தவங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் முடியாது. இப்ப அவன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் கியூரோட்டாவை வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புறது மட்டும்தான். கேப்ரியல் அவனுக்கு உதவி பண்றதுக்காக இவன மாதிரியே ஒருத்தர் இருக்கிற உலகத்தை தேடுறதா சொல்றான். டக்குன்னு ஒரு சர்ச் பண்ணி பார்த்ததுல மல்டி டைமென்ஷனல் மேஜிக் இருக்கிற ஒரு உலகத்தை கேப்ரியல் கண்டுபிடிக்கிறான். அங்க ஒரு மேஜ் யாரும் செய்யக்கூடாத ஒரு ஃபோர்பிடன் ஸ்பெல்ல ட்ரை பண்ணி அதனால அவனோட சோல் செத்து போயிருக்கு. ஆனா அந்த உடம்பு இன்னும் உயிரோட காலியா தான் இருக்கு. கேப்ரியல் இப்ப கூரோட்டாவை அந்த உடம்புக்குள்ள அனுப்ப போறதா சொல்றான். இதை கேட்டு கூரோட்டா ரொம்ப குழப்பத்துல இருக்கான். ஆனா கேப்ரியல் அவனை அமைதியா இருக்க சொல்றான். சீக்கிரமாவே உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம அவனோட இன்வெர்டட் கர்மாக்கு ஒரு நஷ்ட ஈடா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போறதா கேப்ரியல் சொல்றான். அதுதான் அல்டிமேட் கர்மா. அது கூரோட்டா கண்ணு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோவா தெரியுது. அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற தகவல் படி அவன் செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அவனுக்கு 100 லக் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா இந்த லக் பாயிண்ட்ஸ் எல்லாம் டெம்பரரி தான். கேப்ரியல் அடுத்து என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். நீ அங்க இருக்கிற அந்த ஒயிட் மேஜை கண்டுபிடி, அவன்கிட்ட மட்டும்தான் உன்னை மறுபடியும் பூமிக்கே அனுப்புறதுக்கான மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு கூரோட்டா இன்னும் குழப்பத்திலே இருக்கான். கேப்ரியல் அதுக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கே என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற விஷயங்கள்ல அவனால தலையிட முடியாது. இருந்தாலும் கூரோட்டாவுக்கு அவன் குட் லக் சொல்றான். இந்த வாட்டியாவது அவனோட லக் அவனுக்கு சாதகமா இருக்கணும்னு வேண்டிக்கிறான். அவனை அனுப்பி வைக்கும்போது அவன் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கேப்ரியல் மனதார மன்னிப்பு கேட்கறான். கூரோட்டாவோட சோல் அந்த ஆஸ்ட்ரல் போர்ட்டல் வழியா உள்ள போகுது. அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ அந்த மேஜோட உடம்புக்குள்ள அவன் இருக்கான். தனக்கு வாழ்க்கையில 2வது சான்ஸ் கிடைச்சதை நினைச்சு கூரோட்டா ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கான். இப்போ அவனோட செகண்ட் பிளே ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது அந்த ஒயிட் மேஜை கண்டுபிடிச்சு மறுபடியும் பூமிக்கே போய் ஒரு நார்மலான லைஃபை வாழணுங்கிறது தான் அவனோட மிஷன்னு அவனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு.
கூரோட்டா மெதுவா எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான். அவனோட அந்த புது பேடாஸ் லுக்க பார்த்து அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் இதை ரசிச்சிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அது என்னன்னு பார்க்க போன அவனுக்கு உடம்பே ஒரு நிமிஷம் அதிருது. ஏன்னா அங்க ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் அவனுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு லாங் லிவ் த பிளாக் மேஜ் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவன் நடுங்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு காப்ளின் அவன்கிட்ட அவனோட க்ளோக்க போட்டுக்க சொல்லுது. அப்புறம் அந்த காப்ளின் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட வாழ்க்கையில ஒரு சின்ன நல்லது கூட பண்ணாத இந்த வரலாற்றிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுக்காக சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா அந்த பிளாக் மேஜ் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான கொடுமைகளை செஞ்சவன். அதனால தான் எல்லாரும் அவனை தீமையின் உருவம், இன்கார்னேஷன் ஆஃப் ஈவில்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து கூரோட்டாவால தாங்கிக்கவே முடியல. உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறான். இந்த மான்ஸ்டர்ஸ் நடுவுல நம்ம என்ன பண்றோம்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடலான்னு பிளான் பண்றான். அப்போ திடீர்னு அந்த காப்ளின் அவன் பக்கத்துல வந்து நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குது. அவன் திடீர்னு வந்ததை பார்த்து கூரோட்டாவுக்கு மயக்கமே வந்துருச்சு. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த காப்ளின் தன்னை க்ரூட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. நேத்து தான் இவனை தனக்கு ஒரு அட்வைசரா கூரோட்டா அப்பாயிண்ட் பண்ணதா சொல்லுது. கூரோட்டா உடனே எதுக்காக என் கோட்டை முன்னாடி இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் நிக்குது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு க்ரூட் சிரிச்சுக்கிட்டே நீங்க தானே அவங்களெல்லாம் இங்க ஒன்னா சேர சொல்லி ஆர்டர் போட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லுது. உண்மையே சொல்லப்போனா அந்த பிளாக் மேஜ் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் மேல அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருந்தான். அதுக்காக தான் அவனோட ஆர்மியை வரவழைச்சிருக்கான். இதை கேட்டதும் கியூரோட்டாவுக்கு பயத்துல தலை சுத்திருச்சு. உடனே அவன் க்ரூட் கிட்ட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட க்ரூட் ரொம்ப ஷாக் ஆகி குழம்பி போறான். எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிட்டு திடீர்னு தான் விரலை சொடக்கு போட்டு தன்னைத்தானே கொளுத்திக்கிறான். இதை பார்த்து ஷாக்கான கியூரோட்டா யோசிக்காம உடனே தான் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த நெருப்பை அணைக்கிறான். அவன் இதை செஞ்ச அந்த நிமிஷமே அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோல அல்டிமேட் கர்மா ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. நெருப்பை அணைச்சதுக்கு அப்புறமும் க்ரூட் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான். அவன் முட்டி போட்டுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு சாவுங்கிற கருணையை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சுறான். கியூரோட்டாவுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் அவனோட தப்பு தான் அப்படின்னு க்ரூட் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த அட்வைசர்ஸ் மாதிரி தானும் ஆக விரும்பலன்னு சொல்றான். அந்த பழைய ஆட்களோட ஆத்மா இன்னும் இந்த கோட்டைக்குள்ள கத்திட்டு இருக்கிறதா அவன் சொல்றான். குழப்பத்துல கியூரோட்டா நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்க க்ரூட் அங்க இருக்கிற செவுத்தை காட்டுறான். கியூரோட்டா திரும்பி பார்த்தா அங்க செவுத்துல நூற்றுக்கணக்கான தலைகள் தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அவன் பயத்துல கத்துறான். நான் எதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கறான். அவன் அருவருப்போட அந்த செவுத்துக்கிட்ட போய் இவங்க எல்லாம் அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு யோசிக்கிறான். பக்கத்துல போய் பார்த்தா ஒவ்வொரு தலைக்கு கீழேயும் அவங்க பேரு அப்புறம் அவங்க சாகறதுக்கு என்ன காரணம்னு ஒரு டைல்ல எழுதியிருக்கு. ஒருத்தன் 6 நாள் அட்வைசரா இருந்திருக்கான். அவன் லேட்டா வந்ததுக்காக அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தன் 13 நாள் வேலை செஞ்சிருக்கான். கோட்டையை விட்டு ஓட பார்த்ததுனால அவனை கொடூரமா கொன்னுட்டாங்க. ஒருத்தன் வெறும் 31 நிமிஷம் தான் அட்வைசரா இருந்திருக்கான். அவன் எச்சல் துப்புனதுக்காகவே அவனை கொன்னுட்டாங்க. முன்னாடி இருந்த அந்த பிளாக் மேஜ் எவ்வளவு கொடுமையானவன்னு பார்த்து கியூரோட்டா அப்படியே அதிர்ந்து போயிட்டான். உடனே அவன் க்ரூட் கிட்ட உன்னை காயப்படுத்துற எண்ணம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னையிலிருந்து நீ தான் என்னோட லைஃப் லாங் அட்வைசர் அப்படின்னு ஒரு பதவியையும் கொடுக்குறான். இதை கேட்டதும் க்ரூட் ரொம்ப ஷாக் ஆகி அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நன்றி சொல்றான். அப்புறம் கியூரோட்டா அவன்கிட்ட உன்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அது எவ்வளவு விசித்திரமா இருந்தாலும் நீ எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். கியூரோட்டா கேட்ட முதல் கேள்வி நான் யாரு? அதுக்கு க்ரூட் நீங்க தான் இந்த யூனிவர்ஸ்லயே இருக்கிற ரொம்பவும் சிறந்த பிளாக் மேஜ் அப்படின்னு பதில் சொல்றான். அடுத்து அவன் பேரை கேட்கறான். அதுக்கு க்ரூட் உங்க பேரு தான் பிளாக் மேஜ் அப்படின்னு சொல்றான். கியூரோட்டா விடாம நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டதும் க்ரூட் என்ன நினைக்கிறான்னா தன்னோட நாலேஜை டெஸ்ட் பண்றதுக்காக தான் மாஸ்டர் இப்படி கேட்கிறாருன்னு நம்புறான். க்ரூட் பதில் சொல்றான் நம்ம இப்போ உங்களோட கோட்டையில இருக்கோம். இது யாராலையும் அசைக்க முடியாத ஒரு இம்ப்ரெக்னபிள் ஃபார்ட்ரஸ். இந்த தெற்கு நிலப்பகுதியையே இங்கிருந்து தான் நீங்க ரூல் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆர்மிக்கு இதுதான் மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்பதான் கியூரோட்டாவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அவன் ஒரு பயங்கரமான வில்ல உடம்புக்குள்ள மறுபிறவி எடுத்திருக்கான். இப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் ராஜ்யமே அவன் கதி அப்படின்னு நிக்குது. அடுத்து கியூரோட்டா நான் எவ்வளவு காலமா இந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கறான். க்ரூட் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பயத்துல ஒரு 40 நிமிஷமா அப்படின்னு சொல்றான். கியூரோட்டா என்னது 40 நிமிஷமா அப்படின்னு கத்த க்ரூட் டக்குன்னு தன்னை திருத்திக்கிட்டு சாரி தப்பா சொல்லிட்டேன், 40 பில்லியன் வருஷமா நீங்க தான் ராஜா அப்படின்னு சொல்றான். ஆனா இதுவும் கியூரோட்டாவுக்கு சரியா படல. க்ரூட் முகத்துல பயம் வந்துருச்சு. நான் மறுபடியும் என் மாஸ்டரை ஏமாத்திட்டேன் அப்படின்னு புலம்புறான். அவன் உடனே ஒரு கத்தியை வெளியே எடுத்து தன்னைத்தானே கொண்டுக்க ரெடியாகிறான். ஆனா கியூரோட்டா அவனை தடுத்து இவ்ளோ அவசரப்படாத அப்படின்னு சொல்றான். கிரெட் தன்னைத்தானே மாய்ச்சிக்கிட்ட முயற்சி பண்ணும்போது கியூரோட்டா தடுத்ததுனால மறுபடியும் அவனோட அல்டிமேட் கர்மா ஆக்டிவேட் ஆகுது. கியூரோட்டா இப்போ கிரெட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுறான்.
என்ன நடந்தாலும் நீ உயிரோட தான் இருக்கணும். ஒருவேளை மறுபடியும் தன்னைத்தானே மாய்ச்சிக்க ட்ரை பண்ணா மற்ற அட்வைசர்ஸை விட ரொம்ப கொடுமையான மரணத்தை நீ சந்திப்ப அப்படின்னு மிரட்டுறான். ஆனா உண்மையை சொல்லப்போனா கியூரோட்டா சும்மா பிளஃபிங் தான் பண்றான். ஏன்னா அவனுக்கு கெட்டது பண்றதுக்கு ஒரு துளி கூட தைரியம் கிடையாது. கிரெட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கியூரோட்டா மறுபடியும் அவனோட மிஷனை ஞாபகப்படுத்தி பார்க்கறான். எப்படியாவது அந்த ஒயிட் மேஜை கண்டுபிடிச்சு பூமிக்கு திரும்ப போகணும். அங்க அவனோட அம்மாவை மறுபடியும் பார்க்கணுங்கிறதெல்லாம் அவன் ரொம்ப உறுதியா இருக்கான். அப்புறம் கியூரோட்டா, உனக்கு இந்த ஸ்டேட்டஸ் விண்டோ தெரியுதா அப்படின்னு கிரெட் கிட்ட கேட்கறான். ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டான். இதுல இருந்து அந்த ஸ்கிரீன் கியூரோட்டாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து அவன் அந்த ஒயிட் மேஜை பத்தி கேட்கறான். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றான். இந்த கேள்வியை கேட்ட அந்த செகண்ட் அந்த ரூம்ல இருக்கிற கிரெட் உட்பட எல்லா உயிர் மேலேயும் ஒரு பயம் வந்துருச்சு. கிரெட் பதில் சொல்றான், அந்த ஒயிட் மேஜ் இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய குப்பை, வேஸ்ட் அப்படின்னு திட்டுறான். அது மட்டும் இல்லாம சீக்கிரமே அவன் தலையை வெட்டி உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கியூரோட்டா ரொம்ப நிதானமா, உன்னோட இந்த விடாமுயற்சியை நான் பாராட்டுறேன், ஆனா அவன் என்ன மாதிரி மேஜிக் யூஸ் பண்றான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கிரெட், அந்த ஒயிட் மேஜ் மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை தான் கண்ட்ரோல் பண்றான். அவன் பெரிய வார்டெக்ஸஸை உருவாக்கி நம்மள மாதிரி மான்ஸ்டர்ஸை வேற உலகத்துக்கு தூக்கி வீசிடுவான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே பூமிக்கு திரும்ப போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டோன்னு கியூரோட்டாவுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அந்த ஸ்டேட்டஸ் விண்டோல திரியிற அந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அந்த சிஸ்டம் இது பிளாக் மேஜிக் கூட செட் ஆகாது அப்படின்னு சொல்லிருச்சு. நிலைமை இப்படி இருக்கிறதுனால அந்த ஒயிட் மேஜ் கிட்ட உதவி கேட்கறது தான் ஒரே வழின்னு அவன் முடிவு பண்றான். கியூரோட்டா மெதுவா கிரெட் கிட்ட, அந்த ஒயிட் மேஜ் அவனோட மேஜிக்கை எனக்கு கொடுப்பான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கிரெட், அந்த ஒயிட் மேஜ் உங்களோட பரம எதிரி, அவன் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு பதிலா செத்தே போயிடுவான் அப்படின்னு சொல்றான். கியூரோட்டாவுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கேப்ரியல் கொடுத்த அந்த ஸ்கில் மூலமா தனக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு அவன் நம்புறான். கியூரோட்டா அந்த அல்டிமேட் கர்மா பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல்களை செக் பண்ணி பார்க்கறான். அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட லக் பாயிண்ட்ஸ் அதிகமாக உன்னோட ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது. இதை வச்சே நாம தொடர்ந்து நல்லது பண்ணி பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம்னு கியூரோட்டா பிளான் பண்றான். அவன் கிரெட்டோட உயிரை 2 வாட்டி காப்பாத்தினது அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா இப்போ அவன்கிட்ட 200 பாயிண்ட்ஸ் இருக்கிறோம். ஆனா அவனோட டோட்டல் லக் பாயிண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தா அது இன்னும் முட்டை 0ல தான் நிக்குது. இது என்ன சிஸ்டம் பக்கா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இன்னும் டீப்பா செக் பண்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவன் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான கர்மா ஸ்டேட்ல இருக்கான். சொல்லப்போனா அவன் மேல ஒரு முடிவே இல்லாத சாபம், இட்டர்னல் கர்ஸ் இருக்கு. அதனாலதான் அவனோட லக் சீல் செய்யப்பட்டிருக்கு. அவனால லக் பாயிண்ட்ஸை ஆட் பண்ணவே முடியாது. இதை பார்த்த உடனே கிரோட்டாக்கு ரொம்ப பிரயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த லக் இல்லாம அவனால அந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை ஒரு காலமும் அடைய முடியாது. அடுத்து என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புது குவெஸ்ட் வருது. அதுல ஒரு ஸ்பெஷலான நல்ல காரியத்தை செஞ்சா இந்த சாபத்தை நீக்க முடியும்னு சொல்லியிருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு கிரோட்டா அந்த பெரிய கோட்டைக்குள்ளேயே நிறைய நல்ல காரியங்களை செய்ய ட்ரை பண்றான். ஏன்னா குரூட்டை 2 வாட்டி காப்பாத்தினது மட்டும் அந்த சீல்டு லக்கை அன்லாக் பண்ண பத்தல. ஒரு குவெஸ்ட்ல அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்க அவனோட ஆளுங்க ரெடியா இருக்காங்க. ஆனா கிரோட்டா அவங்கள தடுத்து இவனை உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். இதை கேட்ட அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா கிரோட்டா ஒரு பெரிய வில்லனாச்சே. குரூட் மெதுவா அவன்கிட்ட மாஸ்டர், இவன் ஒரு சீரியல் கில்லர், அதனாலதான் இவன் சாகணும், இவனை விட்டா இவன் இன்னும் நிறைய கொலைகளை செய்வான் அப்படின்னு விளக்குறான். கிரோட்டா தான் ஆர்டரை வாபஸ் வாங்குறதுக்குள்ளேயே அந்த கிரிமினலை விட்டுட்டாங்க. குரூட் சொன்ன மாதிரியே அந்த ஆளு ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷமே ஒருத்தரை கொன்னுட்டான். இதனால சிஸ்டம் இவனுக்கு பேட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு போடு போடுது. இப்பதான் கிரோட்டாக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த கோட்டைக்குள்ள இருந்துகிட்டு நல்ல காரியங்கள் பண்றதுங்கிறது ஒரு இம்பாசிபிள் மிஷன். எப்படியாவது தான் அம்மா உயிரோடு இருக்கிறதா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அந்த ஸ்பெஷல் நல்ல காரியத்தை செய்ய வேற வழியை தான் தேடணும்னு அவன் முடிவு பண்றான். அதனால கிரோட்டா கோட்டையை விட்டு கிளம்பி மேற்கு பகுதி, அதாவது வெஸ்டர்ன் டெரிட்டரிக்கு போறான். அந்த பகுதியோட பார்டருக்கு போனதும் குரூட் அவன்கிட்ட கேட்கறான், நிஜமாவே நாம இந்த மேற்கு பகுதிக்குள்ள போகணுமா? இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறான். நிலைமை இவ்வளோ ஆபத்தா இருந்தாலும் கிரோட்டா அதை பத்தி கவலைப்படல. நாம நம்ம பயணத்தை தொடரணும் அப்படின்னு குரூட் கிட்ட சொல்லிட்டு முன்னாடி போறான். உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு ஒயிட் மேஜ் இருக்கான். அந்த நபர் தான் இப்போ கிரோட்டாவோட டார்கெட். பொதுவா இந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை கையாள தெரிஞ்சவங்க எல்லாம் இம்மாக்குலேட் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான். அந்த குரூப்பை லீட் பண்றது ஒரு ஒயிட் மேஜ். அங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவனோட சீஷர்கள், அதாவது டிசைபிள்ஸ்னு குரூட் சொல்றான். அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. சொல்லப்போனா அவங்க நமக்கு எதிராக தான் திரும்புவாங்கன்னு குரூட் நம்புறான். அந்த குரூப்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மேஜுக்கு லஞ்சம் கொடுத்து தான் வேலையை முடிக்கணும்னு குரூட் ஒரு ஐடியா சொல்றான். உடனே கிரோட்டா அந்த மேஜ் இந்த வேலையை செய்வானா அப்படின்னு கேட்க, அதுக்கு குரூட் அவன் கண்டிப்பா இந்த வேலையை செய்வான். ஏன்னா எல்லாரும் அவனை பேராசை பிடிச்ச டிராயன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்றான். டிராயன் மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை யூஸ் பண்ணி காசு சம்பாதிச்சதுனால தான் அந்த குரூப்ல இருந்து அவளை வெளியேற்றிருக்காங்க. இதை கேட்டதும் கிரோட்டாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் ஒரு பணக்கார பிளாக் மேஜ், அவன்கிட்ட காசுக்கு பஞ்சமே இல்லை.
அவங்க அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போது ஒரு கிணத்து பக்கத்துல ஒரு சின்ன பையன் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. குரூட் தான் ஒரு மான்ஸ்டர் ஆச்சு, இந்த பையனை இப்பவே கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா கிரோட்டா அவனை தடுத்துட்டு என்கிட்ட ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றான். கிரோட்டா அந்த பையன் கிட்ட போய் இவ்வளோ டேஞ்சரான இடத்துல ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க, உனக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன், இருக்காங்க, ஆனா என் அப்பா ஒரு மேஜ் கிட்ட பெரிய அளவுல கடன் வாங்கிட்டாரு, அதை திருப்பி கட்ட நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் கிரோட்டா, நீ டிராயன் பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேட்க அந்த பையனும் ஆமான்னு தலையாடுறான். டிராயன் இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கிரோட்டா கேட்க அதுக்கு அந்த பையன், எல்லாரும் இப்ப அந்த விடுதியில நடக்கிற டிராயனோட ஷோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பதில் சொல்றான். குரோட்டா கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு கிரெட் கிட்ட சொல்றான். கிரெட் உடனே என்ன நினைக்கிறானா, அந்த பையனை சின்ன சின்ன துண்டா நறுக்கணும்னு மாஸ்டர் சொல்றாரு போலன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா குரோட்டா அவனை தடுத்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். குரோட்டா மெதுவா தன்னோட பணப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு தங்க காசை வெளியே எடுக்கிறான். அவன் அதை அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். அவன் காசை கொடுத்த அந்த செகண்ட் அது ஒரு நல்ல காரியமா கணக்கில் எடுத்துக்கப்படுது. அந்த தங்க காசை பார்த்த அந்த பையன் சந்தோஷத்துல மயக்கம் வராத குறையா இருக்கான். ஆனா குரோட்டாவுக்கு இதுல திருப்தி இல்லை. ஏன்னா சிஸ்டம் அவன் செஞ்ச இந்த செயலை ரொம்ப முக்கியமானதா எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் கிரெட்டுக்கு ஒரே ஆச்சரியம். என்னோட மாஸ்டர் ஒரு மனுஷ பையனுக்கு தங்க காசை கொடுக்கறாரா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனா கிரெட் சொன்னதை குரோட்டா தப்பா புரிஞ்சுக்கிறான். ஒருவேளை ஒரு தங்க காசு பத்தாதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பணப்பை முழுவதையுமே அந்த பையன்கிட்ட கொடுத்துடுறான். அந்த பையன் இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனுஷனா மாறிட்டான். கிரெட் இதை பார்த்து அலறான். ஏன் குரோட்டா இப்படி பண்றாரு அப்படின்னு அவனுக்குள்ளே கேட்டுக்கிறான். இவ்வளோ பண்ணியும் கூட குரோட்டாவோட லக் மேலே இருக்கிற அந்த சீல் இன்னும் உடையிற அப்படின்னா அவ செஞ்சது இன்னும் பத்தலன்னு தான் அர்த்தம். மறுபக்கம் கிரெட்டுக்கு தன்னோட நம்பிக்கைகள் மேலேயே சந்தேகம் வருது. ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான மனுஷனா இருக்க வேண்டிய குரோட்டா இப்ப ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறான். கிரெட் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பையன் குரோட்டாவுக்கு ரொம்ப நன்றியோட இருக்கனதை கவனிக்கிறான். அவன் குரோட்டாவை ஹீரோன்னு கூட கூப்பிடுறான். இப்பதான் கிரெட்டுக்கு ஒரு புதுவிதமான கற்பனை ஆரம்பிக்குது. அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பையனை தன்னோட வாரிசா மாத்துறதுக்கு தான் குரோட்டா இப்படி பண்றாருன்னு முடிவு பண்றான். அந்த காசை வச்சு அந்த பையனை தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இனிமே அந்த பையன் எப்பவும் மாஸ்டரை கடவுள் மாதிரி கும்பிடுவான் அப்படின்னு கிரெட் நினைச்சுக்கிறான். கிரெட்டோட கற்பனை இன்னும் ஒரு படி மேலே போகுது. அந்த பையன் குரோட்டாவுக்கு நெருக்கமா வர்றதுக்காக இனிமே நிறைய கொடுமைகளை செய்ய ஆரம்பிப்பான். அப்புறம் அவன் ஒரு கூட்டாளியா மாறி நம்ம கூட சேர்ந்து தெற்கு நிலப்பகுதியை ஆட்சி செய்வான்னு கிரெட் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே குரோட்டா அவனை கூப்பிட்டு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த விடுதிக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்க ட்ரையான் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அப்போ திடீர்னு அந்த விடுதிக்கு முன்னாடி ஒரு பிரகாசமான ஸ்கிரீன் தோன்றுது. அது அங்க இருக்கிற எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்குது. கிரெட் உடனே குரோட்டோவை எச்சரிக்கிறான். மாஸ்டர், ஜாக்கிரதையா இருங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மல்டி டைமென்ஷனல் மேஜிக் அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்கிரீன்ல காதலிச்சிட்டு இருக்கிற 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடை பெற்றிருக்கிறாங்க. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு ஸ்கிரீன் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இத்தோட ஒளிபரப்பு முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ இப்படி கட் பண்ணிட்டாங்களேன்னு பதறாங்க. மறுபடியும் அந்த மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த யூனிவர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தங்க காசை உள்ள போடணும்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. இதை கேட்டதும் கூட்டத்துல பெரிய சண்டையே ஆரம்பிச்சிருச்சு. யாரு காசு போடுறது அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே குரோட்டா மெதுவா அந்த மிஷின் கிட்ட போய் ஒரு தங்க காசை உள்ள போடுறான். அவன் அந்த நாபை திரும்பினதும் ஸ்கிரீன்ல ஒரு பிரகாசமான வெளிச்சம் வருது. அப்புறம் குரோட்டோ கிட்ட அந்த ஸ்கிரீன் மேல கையை வச்சு அவன் எந்த இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதை யோசிக்க சொல்லுது. குரோட்டோ அதே மாதிரி செய்ய அந்த மேஜிக் அவனை அப்படியே பூமிக்கு கூட்டிட்டு போகுது. அவன் எதை பார்த்து ரொம்ப ஆழமா யோசிச்சானோ அதுவே அந்த ஸ்க்ரீன்ல தெரியுது. அவனோட அம்மா அந்த ஸ்க்ரீன்ல வரதை பார்த்து குரோட்டாக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவன் அந்த ஸ்க்ரீனை பிடிச்சுக்கிட்டு, அம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கத்துறான். அவன் கத்துறது அவங்க அம்மாக்கு கேட்கும்னு அவன் நம்புறான். ஆனா அந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் இவன் ஏதோ மென்டல் இல்னஸால பாதிக்கப்பட்டு விசித்திரமா நடந்துக்கிறான்னு நினைக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா குரோட்டாவோட அம்மா தான் மகன் இறந்துட்டதை தாங்கிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க முகம் பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கு. அந்த பாவம்மா அதிலிருந்து மீண்டு வர முடியாம தவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் குரோட்டாவோட கல்லறைக்கு போய் அங்க பூக்கள் வச்சுட்டு வராங்க. அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்த அவங்க அம்மா ஒரு பொது இடத்துல இருக்கோன்னு கூட பார்க்காம அப்படியே ஓன்னு அழுதுறாங்க. கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே தான் மகனை எவ்வளவு மிஸ் பண்றான்னு சொல்லி புலம்புறாங்க. அந்த விடுதியில இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க கூட இப்போ ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சீன் அவ்வளோ சோகமா இருக்கு. கிரெட் நிமிர்ந்து பார்க்கும்போது குரோட்டா அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்ததும் கிரெட்டோட கண்ணில் இருந்தும் கண்ணீர் வழிய ஆரம்பிக்குது. தான் மாஸ்டர் இப்படி உடஞ்சு போய் நிற்கிறத பார்த்து கிரெட்டுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் இது ஏதோ மாஸ்டரோட பெரிய ஸ்பெல் இல்லனா பிளானோட ஒரு பகுதின்னே அவன் இன்னும் நம்புறான். கொஞ்ச நேரம் அழுதுக்கு அப்புறம் குரோட்டா ஒரு முடிவுக்கு வரான்.
என் அம்மா இப்படி அழுதுட்டே இருக்கிறத என்னால சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. நான் இந்த விதியை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, அம்மா நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு தொண்டை கிழியே கத்துறான். அவன் கையை அந்த ஸ்க்ரீன் மேல வச்சதும் அதுல இருக்கிற வெளிச்சம் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த கிரெட் பயந்து போய், மாஸ்டர் பின்னாடி வந்துருங்க, இந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக் உங்களை அழிச்சிடும் அப்படின்னு கத்துறான். ஆனா கிரெட் கொடுத்த எச்சரிக்கையை குரோட்டா காதுலயே வாங்கிக்கல. தன் அம்மாக்கு தான் குரல் கேட்கணும்னு அவன் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மெஷின்ல இருந்து சேஃப்டி டிவைஸ் ஆக்டிவேட் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த மேஜிக் குரோட்டாவை அப்படியே பிடிச்சிக்குது. அவனோட உடம்பு முழுக்க ரொம்ப வலியான மேஜிக் பாயுது. ஆனா அவன் அந்த ஸ்க்ரீனை விடவே மாட்டேங்கிறான். எந்த வலி வந்தாலும் தாங்கிக்கணும்னு குரோட்டா உறுதியா இருக்கான். ஏன்னா எப்படியாவது தான் அம்மா கிட்ட பேசிட முடியும்னு அவன் நம்புறான். அம்மா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு அவங்க அம்மாக்கு அவனோட குரல் கேட்குற மாதிரி தெரியுது. அவங்க அம்மா திரும்பி பார்க்கறாங்க. அங்க ஒரு வெள்ளை நிற உருவத்துல இருந்து குரோட்டாவோட குரல் எதிரொலிக்குது, எக்கோயிங். கொஞ்ச நேரத்துல எல்லாம் கிளியரா தெரிய ஆரம்பிக்குது. அந்த பாவம்மா தான் மகனை பார்க்கறாங்க. அவங்க ரொம்ப ஷாக் ஆகி குழப்பத்துல இருக்கிறப்போ குரோட்டா, அம்மா இது நான் தான் அப்படின்னு உறுதி கொடுக்கறான். இப்போ என்ன நடக்குதுன்னு விளக்க எனக்கு நேரம் இல்லம்மா, ஆனா தயவு செஞ்சு உயிரோட இருங்க. நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காக காத்துருங்க. நான் கண்டிப்பா உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கரெக்டா குரோட்டாவோட மேஜிக் பவர் தீந்துருச்சு. அதனால அந்த ஸ்கிரீன் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அந்த நிமிஷமே அவன் ஒரு ஸ்பெஷலான நல்ல காரியத்தை செஞ்சதா சிஸ்டம் சொல்லுது. அது என்னன்னா அம்மாவோட அன்பு, மதர்ஸ் லவ். இதை பார்த்து குரோட்டாக்கு ஒரே ஆச்சரியம். அந்த சாபத்தை நீக்கிறதுக்கான குவெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சிஸ்டம் சொல்லுது. தான் அம்மாவோட சோகத்துக்கு ஒரு முடிவு கட்டினதுனால தான் அவனால இதை செய்ய முடிஞ்சது. அவனோட கர்மா ஸ்டேட்டஸ் இப்போ அந்த முடிவே இல்லாத சாபம், இட்டர்னல் கர்ஸ்ல இருந்து சாதாரணமான சாபம், கர்ஸ்ட் ஒன் அப்படின்னு மாறிடுச்சு. ஒரு வழியா அந்த பெரிய சாபம் நீங்கினதை நினைச்சு குரோட்டா ரொம்ப நன்றியோட இருக்கான். தனக்கு கிடைச்ச நஷ்ட ஈடான அந்த அல்டிமேட் கர்மாவை ஒரு வழியா இப்போ யூஸ் பண்ண முடியும்னு குரோட்டா ரொம்ப சந்தோஷப்படுறான். இனிமே தான் செய்ய போற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் தன்னோட லக் பல மடங்கு அதிகமாகும்னு அவனுக்கு புரியுது. அப்போ குரோட்டா திரும்பி பார்க்கும்போது அந்த ரூம் முழுக்க பெரிய கலவரமே வெடிச்சிருக்கு. அடுத்து எதை பார்க்கணுங்கிறதுல அங்க இருக்கிறவங்களுக்குள்ள பெரிய சண்டையே நடக்குது. அங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட இப்போ காசே இல்லை. ஏன்னா அந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை பார்க்கறதுக்காக தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அந்த மேஜிக் மேல அவங்களுக்கு அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. தங்களோட தங்க பல்ல வித்து கூட அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற கூட்டம் அந்த மேஜிக்கால ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுறத பார்த்துட்டு, நாம இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு குரூட் சொல்றான். அந்த கலவரத்துக்கு நடுவுல யாரோ ஒருத்தன் தெரியாம குரூட் மேல பீரை குட்டிடுறான். இதை பார்த்ததும் குரூட்டுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. தன்னை அவமானப்படுத்தின அந்த மனுஷங்களை வெட்டி சாய்க்கிறதுக்காக தன்னோட வாளை வெளியே எடுக்கிறான். அப்போ குரோட்டோவோட மண்டை மேலையும் அந்த பீரோட வாசம் அடிக்குது. ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அவனுக்கு தோணுது. இந்த வாசத்தை எங்கேயோ ஏற்கனவே நுகர்ந்த மாதிரி அவனுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு அவனுக்கு புரியுது, இது அந்த பழைய பிளாக் மேஜோட நினைவுகள்ல இருக்கிற வாசம். உண்மையை சொல்லப்போனா அவனோட பழைய உருவம் இதே மாதிரி ஒரு பானத்தை முன்னாடி தயாரிச்சிருக்கு. அது வெறும் பீர் கிடையாது, அது மனுஷங்கள அடிமையாக்கக்கூடிய ஒரு வசிய மருந்து. குரோட்டா உடனே குரூட் கிட்ட, என் பின்னாடி வா, அந்த பீர் பீப்பாயில செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஏதோ தப்பு இருக்குன்னு அவனுக்கு தீர்க்கமா தெரியுது. அங்க எங்கேயோ ஒரு ரகசிய கருவி ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு அவன் நம்புறான். குரோட்டா சுத்தி தேட ஆரம்பிக்கிறான். சீக்கிரமே அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்த அந்த வசிய மருந்து நிரப்பப்பட்ட ஒரு டியூபை கண்டுபிடிச்சிடுறான். உண்மையை சொல்லப்போனா எல்லாரும் தன்னோட மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கு அடிமையாகணுங்கிறதுக்காக தான் ட்ரையான் அந்த பீர்ல வசிய மருந்தை கலந்திருக்கா. பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறதுக்காக மக்கள் தங்களோட சொத்து பத்தையெல்லாம் இப்படி வாரி எறையறத பார்த்து குரோட்டாவுக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. முன்னாடி பார்த்து அந்த சின்ன பையனோட ஞாபகம் அவனுக்கு வருது. கண்டிப்பா அவனோட அப்பாவும் இந்த விடுதியில காசை வீணடிச்சிட்டு இருக்கிற கூட்டத்துல ஒருத்தரா தான் இருப்பார்னு அவனுக்கு தோணுது. அப்போ திடீர்னு 2 பேர் குரோட்டோ மற்றும் குரூட் முன்னாடி வந்து, உங்ககிட்ட நிறைய காசு இருக்கிற மாதிரி தெரியுது, எங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சேர்த்து நீங்களே காசை கட்டிடுங்க அப்படின்னு திமிரா கேட்குறாங்க. வழக்கம் போல குரூட் உடனே தான் ஆயுதத்தை எடுத்து அவங்கள கொல்ல போறான். ஆனா குரோட்டா அவனை தடுத்து, இதுக்கெல்லாம் கொலை பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றான். இந்த விடுதியில இருக்கிற எல்லாரையும் தன்னால காப்பாற்ற முடியும்னு அவன் குரூட் கிட்ட சொல்றான். குரோட்டா இப்போ பழைய பிளாக் மேஜோட நினைவுகளுக்குள்ள போய் அந்த வசிய மருந்துக்கான மாற்று மருந்து தேடுறான். கொஞ்ச நேர தேடலுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சு தன்னோட மேஜிக் பவரை வச்சு அந்த மாற்று மருந்தை ஆக்டிவேட் பண்றான். அதிலிருந்து வர அந்த மேஜிக் எனர்ஜி அந்த ரூம்ல இருக்கிற எல்லார் மேலேயும் அலையா பாயுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க இருந்த எல்லாருக்கும் புத்தி தெளிஞ்சிடுது. இந்த அகால நேரத்துல நாம ஏன் இந்த விடுதியில இருக்கோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. குரோட்டா அந்த மாற்று மருந்து மூலியமா அந்த கிராமம் முழுவதையும் தூய்மைப்படுத்தி ட்ரையானோட பிடியிலிருந்து எல்லாரையும் விடுவிக்கிறான். அந்த மேஜிக் மெஷினை பயன்படுத்தணுங்கிற அந்த வெறி அடங்குனதுனால செதறிப்போன குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்னா சேர ஆரம்பிக்குது.
அந்த விடுதியில இருந்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப மரியாதையாவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டும் இருக்கிறத பார்த்து குரூட் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். குரூட்டோவோட மேஜிக் அந்த மக்களோட கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் மொத்தமா துடைச்சி எரிஞ்சிருச்சுன்னா இப்பதான் புரியுது. வழக்கம் போல கிரிட் இது ஏன் நடந்துச்சுன்னு ஒரு லூசுத்தனமான காரணத்தை தனக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறான். சிங்கமா இருந்த மனுஷங்களை எல்லாம் மண்புழுவா மாத்தி அவங்க இனிமே நமக்கு எதிரா ஆயுதம் ஏந்தமே கூடாதுங்கிறதுக்காகத்தான் மாஸ்டர் இவங்களை இப்படி சாதுவா மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு அவன் தப்பா கணக்கு போடுறான். அப்போ அந்த சிஸ்டம் கோட்டா ஒரு நல்ல காரியம் பண்ணதா சொல்லி அவனுக்கு லக் பாயிண்ட்ஸ் கொடுக்குது. அவனோட பியூரிஃபிகேஷன் ஸ்பெல் மூலியமா இவ்ளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சதை நினைச்சு கிரோட்டா நிம்மதி அடைகிறான். கடைசியில அவன்கிட்ட மொத்தமா 2,38,000 லக் பாயிண்ட்ஸ் சேருது. இதை வச்சு எப்படியாவது மல்டி டிமென்ஷனல் மேஜிக்கை யூஸ் பண்ணிடலாம்னு அவன் நம்புறான். அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் அந்த பில்டிங்கே அதிர வைக்குது. அந்த வெடிப்போட சேர்த்து மேஜ் டைரியன் உள்ள வரா. பாக்கா டைரியன் ஒரு பொண்ணு. தன்னோட சூப்பரான பிசினஸை இவன் கெடுக்க பாக்குறான்னு அவ கோட்டா மேல செம கடுப்புல இருக்கா. டைரியன் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் கிரிட் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவன் மனசுல ஏதோ ஒரு பெரிய கெட்ட உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருந்தான். கிரிட்டை கண்டுக்காம டைரியன் அந்த பீரை செக் பண்ணி பார்த்து அவ சந்தேகப்பட்டது தான் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. எரிச்சல்ல அந்த கப்பை தூக்கி போட்டுட்டு யார் அந்த ட்ரிங்கை பியூரிஃபை பண்ணது அப்படின்னு கத்துறா. டைரியன் நம்மள போட்டு தள்ளிடுவாளோன்னு பயத்துல மக்கள் எல்லாம் திக்கி திணறி நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. டைரியன் சுத்தியும் பார்த்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கிரோட்டா மற்றும் கிரிட்டை கை காட்டுறா. இவங்க 2 பேரையும் முன்னாடி பார்த்ததே இல்லையேன்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஏற்கனவே அந்த எலிக்சர் பாட்டில்களை உடைச்சதை கவனிக்கிறா. அவ கேஜுவலா கிரோட்டா கிட்ட நடந்து வந்து நீ அந்த இம்மாக்குலேட் ஆர்டர்ல ஒரு ஆளா அப்படின்னு கேட்கறா. அது மட்டும் இல்லாம என்ன அந்த குரூப்பை விட்டு துரத்துனது பத்தாதுன்னு இப்போ என்ன பிடிச்சி ஜெயில போட பிளான் பண்றாங்களா அப்படின்னு ஆவேசமா கேட்கறா. திடீர்னு கிரோட்டா ஒரு மேஜிக் சர்க்கிளுக்கு நடுவில் நிக்கிறத உணர்றான். அவன் சுதாரிச்சு ரியாக்ட் பண்றதுக்குள்ள டைரியன் அதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு நெருப்பு பிளம்ப கிளப்புறா. ஆனா அவன் பயப்படல. ஏன்னா பிளாக் மேஜோட நினைவுகள்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்ன பார்த்திருக்கான். அதுக்கு பேரு பிளேம் சர்க்கிள். நேரத்தை வீணாக்காம கிரோட்டா தான் உள்ளுணர்வை நம்பி ஒரு தங்க காசை தான் வலது பக்கமா தூக்கி வீசுறான். அவனுக்கே இது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் யோசிக்காம தான் இன்ட்யூஷனை வச்சு இதை செஞ்சிருக்கான். அந்த செகண்டே அல்டிமேட் கர்மா ஆன் ஆகி அவனுக்கு இன்னும் வெறும் 3 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொல்லுது. அவன் வீசின அந்த தங்க காசு அங்கிருந்த ஒரு வாட்டர் டேப்பை உடைக்க தண்ணி எல்லா இடத்துலயும் சிதறி டைரியனோட நெருப்பை அணைச்சிடுது. டைரியன் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. கிரோட்டாவும் அதே நிலைமையில தான் இருக்கான். முன்னாடி கிரிட்டோட உயிரை காப்பாத்தின மாதிரி இப்பவும் தான் உள்மனசு மூலியமா மேஜிக்கை தூண்டியிருக்கோன்னு அவனுக்கு புரியுது. அவன் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கிரிட் தன் மேல ஒட்டின நெருப்பை அழைக்க தன் மேலங்கேயே கேண்டான். ஆனா தான் மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கோங்கிறத அவன் சுத்தமா மறந்துட்டான். கிரிட் ஒரு காப்ளின் அப்படிங்கிற உண்மை இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவனை பார்த்த உடனே அங்க இருந்த கூட்டம் வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் நம்ம விளைச்சல திருட வந்திருக்கான், இவனை கொல்லுங்க அப்படின்னு கூச்சல் போடுறாங்க. ஆனா கிரோட்டா அந்த கோவமான கூட்டத்துக்கிட்ட இருந்து தன்னோட உதவியாளனை பாதுகாக்க முன்னாடி வர்றான். கிரோட்டா தன்னோட மேலங்கியை கழட்டின உடனே தான் அங்க நிக்கிறது அந்த பயங்கரமான பிளாக் மேஜ் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியுது. இது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் எல்லாரும் உயிரை காப்பாத்திக்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்துல பிளாக் மேஜை பார்ப்போம்னு டைரியன் கூட எதிர்பார்க்கல. அவளும் செம ஷாக்ல இருக்கா. ஆனா டைரியனுக்கு அங்கிருந்து ஓடுற எண்ணம் எதுவுமே இல்ல. ஏன்னா கிரோட்டோவோட தலைக்கு 100 பில்லியன் தங்க காசுகள் வெகுமதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த இம்மாக்குலேட் ஆர்டர்ல இருந்தப்போ பிளாக் மேஜ் ரொம்ப வீக்கா இருந்தான்னு கேள்விப்பட்ட டைரியன் இப்போ அவனை ஈஸியா போட்டு தள்ளிடலான்னு நம்புறா. அவ மனசுக்குள்ள இப்பவே தான் ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டதா கற்பனை பண்ணிக்கிறா. எப்படியாவது கோட்டாவை வீழ்த்திட்டா போதும்னு நினைக்கிறா. அதே சமயம் கிரோட்டாவுக்கு தான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கவனு புரியுது. ஏன்னா அவன்கிட்ட இன்னும் பிளாக் மேஜிக் முழுசா கை வரல. நிலைமை இப்படி ஆனதுனால எல்லாத்தையும் தான் அதிர்ஷ்டம் மேலேயே பந்தயம் கட்ட அவன் முடிவு பண்றான். கிரோட்டா ரொம்ப கெத்தா டைரியன் முன்னாடி நடந்து போய் நீ ஒரு பலமான எதிரி தான், ஆனா உன்கிட்ட ஒரு சின்ன ஃபோக்கஸ் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவளோட கவனம் சிதற அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியல. அவ சுதாரிச்சு பாக்குறதுக்குள்ள அந்த ரூம் முழுக்க நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. கிரோட்டா கொஞ்சமும் நேரத்தை வீணடிக்காம கிரட்டை தூக்கிட்டு தான் உள்ளுணர்வு சொன்னபடி ஒரு சின்ன ஜன்னல் வழியா வெளியே குதிக்கிறான். அந்த ஜன்னல் நேரா ஒரு பெரிய டேங்க் உள்ள போய் விழுது. அவங்க அந்த டேங்க் உள்ள விழுந்த அந்த நிமிஷம் அந்த ரூம் முழுக்க தீப்பிழம்புகளால சூழப்படுது. நெருப்பு கொஞ்சம் அடங்குனதும் கிரோட்டா மெதுவா அந்த டேங்க் மூடியை திறந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அந்த புகை மண்டலத்தை பயன்படுத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு பிளான் பண்றான். அவங்க 2 பேரும் டேங்க்ல இருந்து வெளியே வந்து தப்பிக்க பாக்குறப்போ அந்த நெருப்பு டைரியனை ஒன்னும் பண்ணலன்னு அவங்களுக்கு தெரிய வருது. சொல்லப்போனா அவ முன்னாடியை விட இப்போ இன்னும் பயங்கர கோபத்துல இருக்கா. இப்போதான் கிரோட்டாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு புரியுது. ஏன்னா அவனோட லக்குக்கான டைம் முடிய இன்னும் வெறும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 60 செகண்ட்குள்ள ஏதாவது ஒரு மூவ் பண்ணி டைரியனை வீழ்த்தியே ஆகணும்னு அவன் முடிவு பண்றான். கிரோட்டா உடனே அவனோட வழக்கமான தந்திரத்தை பயன்படுத்துறான். தான் எவ்வளவு பவர்ஃபுல்னு டைரியன் கிட்ட சீன் போடுறான். அவளுக்கு எதிரா தான் சக்தியை பயன்படுத்த வேண்டிய அவசியமே தனக்கு வரலன்னு நினைவுபடுத்துறான்.
இன்னும் உனக்கு என் மேல ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அவன் கேக்குறது அவளை இன்னும் செம காண்டாகுது. என்னை குறைச்சி எடை போட்டதுக்கு இப்போ நீ அனுபவிப்ப அப்படின்னு கத்திக்கிட்டே அவளோட முழு ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்துறா. அந்த பெரிய நெருப்பு பந்து கியூரோட்டாவோட முகத்தை தாக்க வர அதே செகண்ட்ல அவன் எதிர்பாராத விதமா கால் தடு மாதிரி கீழே விழுறான். இது அவன் டைரியனோட நெருப்புல கருகி போகாம தப்பிக்க உதவுது. ஆனா டைரியன் இதோட விட போறதில்ல. கியூரோட்டாவை அடியோட அழிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட ஒரு பிரம்மாண்டமான மேஜிக் சர்க்கிளை உருவாக்குறா. இந்த நேரத்துல கியூரோட்டாவோட லக் டைமர்ல வெறும் 5 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. டைரியனோட அந்த ஃபைனல் ஸ்பெல் அவனை தாக்குற அதே நேரத்துல லக் டைமர்ல கரெக்டா 1 செகண்ட் இருக்கும்போது கியூரோட்டா உயிர் தப்புறான். இவ்ளோ பண்ணியும் கியூரோட்டாவை தொடக்கூட முடியலையேன்னு டைரியன் பயப்பிலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போய் நிக்கிறா. தான் மொத்த சக்தியையும் இழுத்து செலவு பண்ணதுனால அவ பலவீனமாகி அப்படியே மண்டியிட்டு விழுறா. இனி நகரக்கூட தெம்பில்ல, தான் முடிவு நெருங்கிடுச்சுன்னு அவ பயப்பகிறா. திடீர்னு அந்த தீப்பிழம்புகள் அணையுது. சுத்தி பார்த்தப்போதான் தெரியுது கியூரோட்டா தான் உயிரை காப்பாத்திருக்கான்னு. ஆனா கிரெட்டுக்கு இதுல துளியும் இஷ்டம் இல்ல. டைரியனை அந்த நெருப்புக்குள்ளேயே விட்டுட்டு போனா அவ இன்னும் கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவான்னு அவன் நினைக்கிறான். சொல்லப்போனா மனுஷங்களை இப்படி மீடியம் ரேரா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் செம்ம டேஸ்டா இருக்கும்னு அவன் நக்கலா சொல்றான். கிரெட்டோட புலம்பல்களை கண்டுக்காத கியூரோட்டா டைரியன் பக்கத்துல போய் அவளை அங்கேயே விட்டுட்டு போற எண்ணம் தனக்கு இல்லைன்னு சொல்றான். திடீர்னே கியூரோட்டா அந்த பிளாக் மேஜோட ரொம்ப முக்கியமான ஒரு மெமரிய பார்க்கறான். சுத்தியும் ஒரே அழிவா இருக்கிற அந்த இடத்துல பிளாக் மேஜ் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்கள கையில பிடிச்சிட்டு இருக்கான். அந்த நபரை காப்பாத்த முடியாம பிளாக் மேஜ் ரொம்ப வேதனையில கதறான். அந்த இறந்த உடம்ப கட்டி பிடிச்சிட்டு அவன் போடுற சத்தம் அப்படியே கேக்குது.